ஐபிஎல் 2026 ஆக்ஷன் எப்ப நடக்க போகுது, ரிட்டர்ன் லிஸ்ட்ல எப்ப டீம் சப்மிட் பண்ணணும், அதெல்லாம் பத்தி ஒரு சில லேட்டஸ்டான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதை தவிர நம்ம சிஎஸ்கே டார்கெட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 3 பிளேயர் பார்க்கலாம். இதுல ஒரு பிளேயர் கண்டிப்பா சிஎஸ்கே ஆப்வியஸா எடுக்கிறது போவாங்க, 100% ஷோர்னு சொல்லணும். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுத்து மறக்காம எல்லாத்துக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பார்த்த முன்னாடி நம்ம தல தோனி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுரைக்கு வந்திருக்காங்க. மதுரை வேலம்மாள் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை ஓபன் பண்ணி வைக்கிறதுக்கு தான் தல தோனி மதுரைக்கு வந்திருக்காரு. தல தோனி இப்பயுமே மதுரையில் தான் இருக்காரு. அண்ட் அந்த கிராண்ட் லான்ச் ஈவெண்ட்ல தலதோனியுமே பங்கேற்றிருக்காருங்க. வேற லெவல் வைப்னு சொல்லணும். மதுரை பசங்க அவங்க வேலையை காட்டாங்க சொல்லணும். எவ்வளவு கிரௌடுங்க மதுரை ஏர்போர்ட்ல இருந்து வரும்போதே பாத்தீங்கன்னா ஊர்பட்ட கிரௌடு சொல்லி அவனும் தலதோனி கிரவுண்டுக்குள்ளமே பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருந்தாங்க தலதோனியை பாக்குறதுக்கு. வேற லெவல் இருந்துச்சுங்க. தலதோனி வேலம்மாள் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை ஓபன் பண்ணி வச்சிருக்காருங்க. ஒரு கிராண்ட் லான்ச் நடந்திருக்கு. அண்ட் நம்மளுடைய தமிழ்நாட்டுல 2வது இன்டர்நேஷனல் ஸ்டேடியமா இருக்க போது சொல்லணும். அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம தலைமை ஷிவம் துபே ரீசெண்டா மகாராஷ்டிராக்கும் மும்பைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி போயிட்டு இருக்கு 3 டேஸ்ல. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆயிருப்பாரு துபே. ஆனா 2வது இன்னிங்ஸ்ல மனுஷன் செஞ்சுரி போட்டு அவுட் ஆயிருக்காரு. வேற லெவல்ல அடிச்சிருக்காருங்க ஒரு செஞ்சுரி. ஷிவம் துபே இப்பதான் ஏசியா கப்ல பவுலிங்ல கலக்கிருந்தாரு. ஆனா பேட்டிங்ல அந்த நல்லா பண்ணல. ஆனா இப்ப பேட்டிங்லயுமே கலக்கிருக்காரு ஆரிச்சாமி. ஷிவம் துபேயோட ஃபார்ம் சிஎஸ்கேக்கு ரொம்பவே முக்கியம் நான் சொல்லி ஆகணும். அவர் ரீடைன் பண்ணலாமா இல்லையான்னு மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா 100% சிஎஸ்கே ஷிவம் துபேவை ரீடைன் பண்ண போறதுன்னு உறுதி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2026 சிஎஸ்கேக்கு யார் ஓப்பனிங் இறங்க போறா? ஒரு பிளேயர் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம், அது ஆயுஷ் மாத்திரேன்னு. ஆனா அவர் கூட யார் வரப்போறா? ருத்ராஜ் கேக்கோடா இல்ல ருத்து பாத்தீங்கன்னா 1 டவுன் தான் வருவாரு. அண்ட் அவர் கூட இறங்குறது ஒரு 3 ஓவர்சீஸ் பிளேயர் இருக்காங்க. அதுல முதல்ல ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் சிஎஸ்கே போறாங்கன்ற பட்சத்துல ஜானி பேஸ்டோ தாங்க இருக்காரு. பேஸ்டோட லாஸ்ட் இயர் ஐபிஎல் அந்த ஃபார்மை மறக்கவே முடியாது. கடைசியில ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வந்து மும்பைக்கு வேற லெவல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஆனா அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு கைஸ். நம்ம சிஎஸ்கே பிரேவிஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே பேஸ்டோக்கு போலாமா, எக்ஸ்பீரியன்ஸா எடுக்கலாமான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு யங் பிளேயர் கிட்ட போலாம் தான் நம்ம டெவால் புரூஸ் எடுத்தோம். அவர் நம்மளுக்கு கலக்கி கொடுத்தாரு. அதே மாதிரி தாங்க ஜானி பேஸ்டோ. அவர் லாஸ்ட் இயர் நல்லாவே பண்ணியிருந்தாரு மும்பைக்கு. ஆப்வியஸா ஜானி பேஸ்டுமே பாத்தீங்கன்னா நம்ம ஜேஎஸ்கேக்கு விளையாடி இருக்காரு. அண்ட் இவருமே பார்த்து நல்லா இருக்குங்க. எடுத்தாங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். அவரோட ரீசென்ட் ஃபார்மே நல்லா இருந்திருக்கு. அடுத்த பிளேயரா பாத்தீங்கன்னா டிம் ராபின்சன். நியூசிலாந்துக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல இவரோட பேர் பெருசா பேசப்பட்டு வருது. அது தவிர ரீசெண்டா அந்த நியூசிலாந்து ஆஸ்திரேலியா T20ல 100 போட்டிருந்தாருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா நாட் அவுட்ல அடிச்சிருப்பாரு. 106 கிட்ட அடிச்சிருப்பாரு. நியூசிலாந்து டொமஸ்டிக் சைட்லயுமே பார்த்தா இவரோட ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. 100 மேல 100 குவிச்சிருக்காரு. டீம் ராபின்சனை படுத்த சிஎஸ்கே ஆப்வியஸா பார்த்தா ஒரு நல்ல சாய்ஸா இருப்பாருங்க. ஒரு ரைட் ஹேண்ட் பிளேயர். அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல நியூசிலாந்து டீம்ல அடுத்தடுத்து ஓடிஎஸா இருக்கட்டும் T20 போன வருஷம் தான் டெபியூ பண்ணாரு. ஆனா அதுக்குள்ள நியூசிலாந்து டீம்ல அண்ட் இவரோட பேருமே பார்த்தா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவருமே ஒரு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் நம்ம ஸ்டீபன் ஃபிளமிங் நியூசிலாந்து கனெக்ஷன் இருக்குல்ல. இவருமே ஒரு நியூசிலாந்துல பாப்போம் இவர் எடுக்கிறாங்களான்னு. அடுத்ததா ஒரு பெரிய பைங்க சிஎஸ்கே கண்டிப்பா டார்கெட் பண்ண போற ஒரு முக்கியமான பிளேயர்னா கேமரோன் சொல்லணும். சிஎஸ்கே மட்டும் இல்ல, மொத்தமா ஆக்ஷன்ல வர எல்லா டீமுமே பாத்தீங்கன்னா இவர் மேல ஒரு கண் இருக்கும். அதாவது கேமரோன் கிரீனை தூக்க பார்ப்பாங்க. ஆனா ஆப்வியஸா சிஎஸ்கேமே ஒரு நல்ல பர்சன்டோட இந்த ஆக்ஷன்ல போறாங்கன்னு தெரியுது. கிளியர் கட்டா அவங்க பாத்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு 15 கோடி ஒதுக்கி வச்சிடலாங்க. என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேமரோன் கிரீன் ஒரு பிளேயர் சிஎஸ்கே டாப்ல கிடைச்சாருன்னா வேற லெவல் இருக்கும். அவரோட ஐபிஎல்லுமே பார்த்தா சிஎஸ்கே அவர் எங்க விளையாடுக்கு போறாங்க கேட்டீங்கன்னா அவரோட டாப்ல தான் அவரோட ஃபார்மே பார்த்தா ரெக்கார்டுமே பார்த்தா நல்லா இருந்திருக்கு. மும்பைக்கு அவரோட மொதல் இருக்கட்டும் சரி, ஆர்சிபி அவரோட டாப்ல பார்த்தா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் கொடுத்திருக்காரு. ஒரு 100 போட்டிருக்காரு கேமரோன் கிரீன். ஆப்வியஸா சிஎஸ்கே இவருமே டார்கெட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் எங்க நடக்க போகுது, டெட்லைன் எப்ப வரப்போகுது அதை பத்தி பார்க்கலாம். ஆப்வியஸா இந்த ஐபிஎல் 2026 மெகா ஆக்ஷன் இல்லைங்க. முன்னாடி மெகா ஆக்ஷன் என்ற ஒரு காரணத்துக்கோசம் கொஞ்சம் சீக்கிரமா அந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த வருஷம் மெகா ஆக்ஷன் இல்ல, வெறும் மினி ஆக்ஷன் தான் நடக்க போகுது. ஆப்வியஸா அது பார்த்தா டிசம்பர்ல தாங்க நடக்கும். அதாவது எப்ப ஆக்ஷன் நடக்குது வாய்ப்பு இருக்கின்றாங்கன்னா அதாவது டிசம்பர் 20க்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் 2026 ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிரும் சொல்றாங்க. அண்ட் அதுக்கான காரணம் என்னன்னா அந்த 20க்கு மேல போனா கிறிஸ்மஸ்ல வருதுல அந்த ஹாலிடேஸ் வரும். லாஸ்ட் இயருமே அந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. எங்க கோச்சஸ்ல வர முடியல நிறைய டீம் கம்ப்ளைண்ட் பண்ணி. அண்ட் அதனாலயுமே பாத்தீங்கன்னா இந்த அந்த ஹாலிடேஸ்க்கு முன்னாடியே வைக்க பார்ப்பாங்க. அண்ட் ஆப்வியஸா கரெக்டா என்ன சொல்லணும்னா ஒரு தேர்ட் வீக் செகண்ட் வீக்குள்ள பாத்தீங்கன்னா டிசம்பர்ல இந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிடும். ரிட்டன்ஷன்ஸை பத்தி உங்களுக்கே தெரியும். ஆப்வியஸா ஆக்ஷனுக்கு ஒரு 15 நாள் முன்னாடியோ ஒரு 20 நாள் முன்னாடியுமே பாத்தீங்கன்னா எல்லா டீமே சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ரிட்டன்ஷன்ஸை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நவம்பர் செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக்குள்ள பாத்தீங்கன்னா டீம்ஸ்ல சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் எங்க ஃபாரின் கண்ட்ரி திரும்பி போறாங்களா கேட்டீங்கன்னா இல்லங்க, இந்த வாட்டி இந்தியாவில் நடந்தது தான் பிசிசி ஐடியா போட்டிருக்காங்களா. திரும்ப நம்ம இந்தியாக்கே வராங்க பாப்போம். ஆக்ஷன் மும்பைல தான் பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் நடக்குன்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு சில நியூஸ் போயிட்டு இருக்கு. இது அபிஷியலா இன்னும்
கன்ஃபார்ம் ஆகல. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு மட்டும் தான் கைஸ் வெயிட்டிங். அந்த எந்த டேட்ல டெத் லைன் கொடுக்க போறாங்க டீம்ஸ்க்கு, எப்ப ஆக்ஷன் நடக்க போகுது, அதெல்லாம் வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடலாம். அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுத்துட்டு மறக்காம எல்லோ சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப இன்னொரு நல்ல சிஎஸ்கே கண்டென்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இந்த வீடியோ வெளியே பெறுவது நான் உங்கள் எல்லோ தமிழன். ஸ்டே டியூன் கைஸ்.